இந்த 2 செடிகள ஒண்ணா வளர்த்தீங்க அப்படின்னா, எல்லா செல்வங்களையும் காந்தம் போல வீட்டுக்கு இழுக்கும். அது என்ன செடி அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். பொதுவா எந்த ஒரு வீட்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கோ, அந்த வீட்ல செல்வ வளம் அதிகரிக்கும். இந்த உயிருள்ள பொருட்கள் இருக்கு இல்லையா? இப்ப செடிலாம் உயிருள்ள பொருட்கள் இல்லையா? அந்த மாதிரியான பொருட்கள் வந்து அதிக பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டது. அதனால இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்ட பொருட்கள நம்ம அதிகப்படியா வீட்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறப்ப, இந்த செடிகள் தான் முதல்ல முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த செடிகள்லயும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கொண்ணு இணையான செடிகள் இருக்கு. அந்த செடிய வந்து இணையாக நம்ம வளர்க்கும்போது, நம்ம வீட்ல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்கும். அதன் மூலம் செல்வ நிலை உயரும். வீட்ல வந்து செடிகள் வளர்ப்பதன் மூலமும் செல்வ நிலை கண்டிப்பா உயரும். அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி செடி, அடுத்தது மணி பிளான்ட் சொல்லலாம். அடுத்து கற்றாழை, செம்பருத்தி, மல்லிகை, கற்பூரவள்ளி, தொட்டாசினிங்கி இந்த மாதிரியான செடிகள் எல்லாம் நம்ம வீட்ல வளர்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பண வரவு அதிகரிக்கும். செல்வ நிலை கண்டிப்பா உயரும். சரி, வீட்ல எந்த 2 செடிகள ஒண்ணா வளர்க்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். இந்த செடிய வச்ச உடனே கேட்காதீங்க. எங்க வீட்ல செல்வம் வரலையே அப்படின்னு கேட்காதீங்க. எந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலும் நாள் ஆக ஆக தான் அதனுடைய தன்மையானது காட்டும். ஆனா கண்டிப்பா உங்க வீட்ல இந்த செடிகள ஒண்ணா வளர்த்தீங்க அப்படின்னா செல்வ நிலை உயரும். செல்வ நிலை மட்டும் இல்லங்க. கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும், ஒற்றுமையா இருப்பாங்க. குழந்தைங்க வந்து உங்க சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதனால தான் இதில் வந்து எல்லா செல்வங்களையும் காந்தம் போல இழுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி செடி. வீட்டுக்கு ஒன்று இதை நம்ம கண்டிப்பாக வளர்க்கணும். பாதி வீட்டில் இந்த செடியை வச்சுருப்பாங்க. நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த செடி இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய செடினா இதுதாங்க. இதை தினமும் வணங்கி வரணும், தினமும் விளக்கு வச்சு கும்பிடணும். வச்சிருந்தா Pięknie. மட்டும் பத்தாது. இது கூட ஒண்ணா சேர்த்து நம்ம வளர்க்க வேண்டிய செடி என்ன அப்படின்னு O, பார்த்தீங்கன்னா, super. தொட்டாசினிங்கி. Ależ நர்சரி கார்டனுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு தெருவோரத்துலயோ இல்ல வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இதை நர்சரி கார்டன்ல வாங்கலாம். இந்த செடியை வாங்கி முடிஞ்ச வரையும் 2யும் தனித்தனியா வைக்காம ஒண்ணா ஒரே தொட்டியில வைக்க பாருங்க. சின்ன செடியா இருந்தா கூட போதும், 2யும் ஒண்ணா வாங்கி வைங்க. இந்த 2 செடிகளையும் எந்த திசையில வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு திசையில வைக்கலாம், வடக்கு திசையில வைக்கலாம். சரி, இந்த செடியை start. வச்சதோட அப்படியே O, விட்டீங்க pięknie. அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை வந்து நல்லா கவனிக்கணும். பூஜை O, செய்யணும். super. இந்த 2 Ależ செடியும் ஒண்ணா வச்சு அதற்கு தினமும் விளக்கு ஏற்ற வேண்டும். சாம்பிராணி சூடெல்லாம் காட்டணும். மஞ்சள் குங்குமம் வைக்கணும். நம்ம வீட்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கும் தெய்வ சக்தி அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப எளிய வழி. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.